மயிலாடுதுறை அரசு கலைக்கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து இரண்டாவது நாளாக காலவரையற்ற தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 79 விரிவுரையாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ள 57,800 ரூபாய் சம்பளம் வழங்கப்படாமல் குறைந்தபட்ச தொகுப்பூதியம் 25,000 மட்டுமே வழங்கப்படுகிறது என்றும் 11 மாதம் மட்டும் சம்பளம் வழங்கப்படுகிறது. பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ள 57,800 ரூபாய் மாதம் ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் இது தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் மகப்பேறு விடுப்பு வழங்க வலியுறுத்தியும் வருங்கால வைப்பு நிதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்ற போராட்டத்தில் தகுதி அடிப்படை மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் உயர்கல்வித்துறை தங்களை பணியமர்த்தியுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் புறவாசல் வழியாக வந்தவர்கள் என்று தற்போது கூறும் உயர்கல்வித்துறையை கண்டிக்கும் விதமாக கௌரவ விரிவுரையாளர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கல்லூரிகளில் இன்று இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதற்கு முதலாவது காரணம், கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவரும் பின்வாசல் வழியாக பணியமர்த்தப்பட்டார்கள் என்று உயர்கல்வித்துறையும் தமிழக அரசும் ஒரு பொய்யான அவதூறை நீதிமன்றங்களிலும் மற்ற இடங்களிலும் பரப்பி வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் அனைவரும் செய்தித்தாளில் விளம்பரம் கொடுக்கப்பட்டு முதல்வர் அவர்களால் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் தயார் செய்து இன சுழற்சி அடிப்படையில் நேர்காணல் வைத்தே நாங்கள் பணியமர்த்தப்பட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்து டிஆர்பி தேர்வுகளுமே இம்முறையை பின்பற்றிதான் நிரந்தர பேராசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். ஆனால் எங்களை மட்டும் பின்வாசல் வழியாக வந்தார்கள் என்று உயர்கல்வித்துறையும் தமிழக அரசும் பொய்யான அவதூறை பரப்புவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் எங்களை பின்வாசல் வழியாக வந்தார்கள் என்பதை இனி எந்த இடத்திலும் பொய்யான அவதூறை பரப்பவே கூடாது. அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு ஊதியம் யுஜிசி நிர்ணயித்த ஊதியத்தை நீதிமன்றங்கள் கொடுக்க சொல்லி பல முறை வலியுறுத்தியும் இதுவரை எங்களுக்கு கொடுக்காமல் எங்கள் உழைப்பை சுரண்டி கொண்டே வருகிறார்கள். அதாவது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 32,000 40,000 வரை கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு, 10 வருடத்திற்கு மேல் கௌரவ விரிவுரையாளர்களை பணிபுரிபவர்களுக்கு 5 லட்சம் வரை பணிக்கொடை வழங்கப்பட்டு வருகிறது. அதே ஹரியானாவில் பார்த்தீங்கள் என்றால் சம வேலைக்கு சம ஊதியம் என்று 57,700 ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய பிரதேசத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிபவர்களுக்கு நிரந்தர பணியில் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. கேரளாவில் யுஜிசி தகுதியுள்ள அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் 50,000 ஊதியம் வழங்கி வருகிறார்கள். அதே அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் 40,000 ஊதியம் கௌரவ விரிவுரையாளருக்கு வழங்கி வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டும் எங்களுக்கு வெறும் சொற்ப ஊதியமான 25,000 வழங்கி கொண்டு எங்கள் உழைப்பை சுரண்டி கொண்டு வருகிறார்கள். எங்களை எந்த விதத்திலும் அங்கீகரிக்காமல் கடந்த 30 ஆண்டுகளாக எங்கள் உழைப்பை சுரண்டி கொண்டு எங்களை பின்வாசல் வழியாக வந்தார்கள் என்று பொய்யான தகவலை பரப்பி எங்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு மனம் இல்லாமல் எங்கள் மேல் பல அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். இதனால் நாங்கள் உயர்கல்வித்துறையும் தமிழக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறோம். யுஜிசி நிர்ணயித்த ஊதியத்தையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பணி பலன்களையும் பணி நிரந்தரமும் செய்ய வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். பின்வாசல் வழியாக வந்தவர்கள் என்று எங்களை பொய்யான அவதூறை பரப்புவதை மற்றவர்கள் தெரியாமல் எங்களை எல்லாரும் பின்வாசல் வழியாக வந்தவர்களே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் உண்மையை அனைவருக்கும் உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே அனைவரும் கண் விழித்து பாருங்கள் முதலில். அதற்காகவே நாங்கள் இந்த கண்ணை கட்டி போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று